ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது இந்திய அணிங்க. ஆமாங்க, உலக சாதனை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 விக்கெட் எடுத்தார் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி. 5 விக்கெட் எடுத்துக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வெற்றிக்கு இது தான் காரணம், நான் 5 விக்கெட் எடுத்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 44 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாண்டை இந்திய அணி வீழ்த்தி செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறாங்க. அது 5 விக்கெட் எடுத்துக்கப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இது என்னால் ரொம்ப உணர முடியுது, இந்த வெற்றி எங்களுக்கு கண்டிப்பாக என்னால் இது சாட்டிஸ்ஃபைட் ஏற்றுக்க முடியுது. நான் கடினமாக உழைச்சிக்கு ஏற்ற பலன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டு ஒரு பெரிய அணிக்கிட்டு இந்த மாதிரி ஏற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரோஹித் சர்மாவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எப்போவுமே அவர் ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தார், பால் போடும்போது ஊக்கம் கொடுத்தாரு. ப்ராக்டிஸ் செக்ஷன்லேயும் எனக்கு நிறைய அவர்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் 5 விக்கெட் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் ரோஹித் சர்மா கூட சொல்லுவேன். கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை ஓடிஐயில் நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு. இத்தனை அப்படியே கண்டினியூ பண்ணி சாம்பியன் ட்ராஃபியை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்னோட முதல் கோல் அதுதான். கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். ஆஸ்திரேலியாக்கோசரம் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற அணிக்கிட்ட எதிர்கொள்கிறேன். நல்ல ஸ்கில்ஸ் வேணும், இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நாங்கள் ஆஸ்திரேலியாவை வீழ்த்துவோம். செமிஃபைனலில் போயிட்டு ஃபைனல் எந்த அணி வந்தாலும் வீழ்த்தி கோப்பையை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா சூப்பராக கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, 5 விக்கெட்டுங்க. இதுதான் 2வது ஓடி, அவரோட டெபியூட் ஆகி 2வது ஓடியை இப்போ தான் விளையாடுறாரு. நம்ம 2வது மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. செம்ம மேட்சுங்க. கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி செம்மையானார். ஆனால் நியூசிலாந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க. போலிங்கு ஃபீல்டிங்கு அற்புதமாக பண்ணாங்க. நல்ல ஒரு ஃபைட் பேக். இதுதாங்க உண்மையான மேட்ச். இந்த பாகிஸ்தான் கூட ஈஸியாக ஜெயிக்கிறதுலாம் மேட்ச் கிடையாது. நியூசிலாண்டு கிட்ட ஜெயிச்சுமே, இதுதான் மேட்ச்சு. ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி பேசியே ஆகணும். அதே போல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ரோஹித் சர்மா எதிர்பார்த்து ஆடுவோம், விராட் கோலி எதிர்பார்த்தோம், கில் எதிர்பார்த்து யாருமே விளையாடல. நம்ம ஸ்டேஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா கன்சிடென்ட்டாக ஆடிட்டு இருக்காருங்க. 50+ ஸ்கோர் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அதனால் ஸ்டேஸ் ஐயர் கண்டிப்பாக ஒரு மிடில் ஆர்டரில் நம்மளுக்கு ஒரு தூணா நிற்கிறாரு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க. போலிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீம் எஃபெக்ட். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் எல்லாருமே ஃபுல் டீம் எஃபெக்ட்னால தான் இந்த வெற்றி கிடச்சிச்சு. நல்ல வெற்றிங்க கண்டிப்பாக. அதனால் நம்ம செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவை நாளைக்கு எதிர்கொள்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, பிக் டே. எஸ், ஆமாங்க, நாளைக்கு கண்டிப்பாக 2023 வேர்ல்டு கப்பில் நம்மளை ஃபைனலில் சொல்லி ஜெயிச்ச ஆஸ்திரேலியாவியை இந்த வாட்டி பழி வாங்கியே ஆகணும். ரசிகர்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக இருக்காங்க அந்த போட்டிக்கோசரம். பார்க்கலாங்க நாளைக்கு போட்டியில் வருண் சக்கரவர்த்தி இறக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அஸ்வித் ராணாக்கு பதில் தான் வருண் சக்கரவர்த்தி வந்தார். ஆனால் அவர் பார்த்தா இந்த மேட்ச் 5 விக்கெட் எடுத்து மெர்சல் காமிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யார் இறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ரோஹித் சர்மா. பார்க்கலாங்க நாளைக்கு இந்தியா டீம் யாரை இறக்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு ஆஸ்திரேலியா vs இந்தியா செமிஃபைனல் 1 யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.